தோத்த பிறகு என்ன செஞ்சிருக்காங்க, நம்ம தலைவர் வரவே கூடாதுன்னு பெரும்பான்மை இருந்தாலே பதவியேற்றலாம் கவர்னர் அவர்கள். ஆனா கவர்னர் அவர்கள் கூப்பிட்டு நீங்க பெரும்பான்மை காமிங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அவங்களை கூப்பிட்டு பதவியேற்றலாம். ஆனா கவர்னர் அவர்கள் ஒரு கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிராக 118 காமிங்க, கோர்ட்டுக்கு போனா 1 மாசம் ஆயிடும், வேண்டாம் நம்ம பெரும்பான்மை காமிச்சிருன்னு எடுத்த உடனே முதல்ல வந்தது தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். தமிழ்நாட்டுடைய சூழ்நிலையை புரிந்து தமிழக வெற்றி கழகம் தலை வணங்குகிறது திரு ராகுல் காந்தி அவர்களை. எடுத்தவன விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு என்ன வேணா செய்யுங்க, சப்போர்ட் அப்படின்னு டெல்லியில இருந்து ஒரே குரல் முடிச்சிட்டாரு அவர். வந்த அடுத்த நாள் காங்கிரஸ் இருந்து நம்ம அண்ணன் செல்வம் திமுக இருந்தாரு, எங்க தலைவர் சொல்றதா ஸ்டாண்ட், அரசியல் சூழ்நிலை அன்னைக்கே மாறிடுச்சு, எலெக்ஷன் முடிஞ்சோடனே மாறிடுச்சு.